உங்களுடைய முதற்கட்ட பார்வை வச்சுருங்க சார். தேர்தல் நேரத்தில் இந்த சிஏஏவை அமல்படுத்தி இருப்பது என்பது ஒரு நாடகம் அப்படிங்கிறாரு. இன்றைக்கு ரமலான் முதல் நாள் நான் நோன்பு நோற்று நிலையில் எனது அருமை இஸ்லாமிய சொந்தங்களுக்கு ரமலான் நல்வாழ்த்துக்களை ஐத்தமிழ் சேனல் மூலமாக சொல்வதில் மிகுந்த மகிழ்ச்சியாக. அதாவது குற்றச்சாட்டுகளை சொல்லக்கூடியவர்களுக்கு இஸ்லாம் ஒரு அழகிய தீர்வு சொல்லுகிறது. திருக்குரான் சொல்லுகிறது, அல்லதீன யஸ்தமி உணல் கவுல ஃபயத்தபி உணல் அஹ்சனா. உண்மையான இது வந்து நாகரிகமான செயல். இது வந்து நீங்க பேசும்போது அமைதியா இருந்தாரு. இன்னைக்கு பிஜேபி பத்தி என்ன பேசணும்? இதை பத்தி பேச பிஜேபியுடைய அயோக்கியத்தனத்தையும் ஆர்எஸ்எஸ் நாதாரித்தனத்தையும் பேசு. குண்டுவெடிப்பு தீவிரவாதிகள் எல்லாம் வந்து குண்டுவெடிப்பு தீவிரவாதிகள் எதிர்கொள்ள முடியாத எனக்கு ஒரு வாய்ப்பு பேசி முடிக்கட்டும். சமூகத்தை விட்டு கருத்தியலை எதிர்கொள்ள முடியாத நிகழ்ச்சிக்கு ஒரு மாண்பு இருக்கு. அதை மதிக்க மாட்டாங்க. அப்பாவி இந்துக்களை விட்டு வெடிச்சு கொலை செய்யற இந்த கொலை இவர்களுக்கு கருத்தியலுக்கு ஒரு இஸ்லாமிய மக்களுக்கு தலைவராக நேரம் போடுறாங்க. உங்களால தாங்க முடியுதா? பாத்தீங்களா? கருத்தியலை எதிர்கொள்ள முடியாத கோடைகள். நான் என்ன கேட்கிறேன், அவர் பாரதிய ஜனதா கட்சி உங்களை மாதிரி தீவிரவாதிகளை பேசுறதுக்காக காவல்துறை பாதுகாப்பு இருக்கிறாங்க. இஸ்லாமிய மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இஸ்லாமிய மக்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா, திருக்குரானை முழுமையாக நீங்கள் நம்புகிறீர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் முழுமையாக நம்புகிறீர்கள், அதுதான் வழிகாட்டுதல்ன்றீங்க. அப்ப எப்படி முடிவெடுக்கணும்னா, எந்த நேரத்திலும் உணர்ச்சி வசப்படாம அறிவார்ந்த சிந்தனைகளை கொண்டுதான் நாம் வந்து உரசி பார்க்கணும். இப்போ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்பது 2019 கொடுக்கப்பட்டது. இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதா, இஸ்லாமியர்களை புறக்கணிக்க வைக்கிறதா அப்படின்னு பார்த்தா ஒருபோதும் இல்லை என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு, அதுதான் மத்திய அரசின் நிலைப்பாடு. ஏன் அப்படின்னா, இந்த இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படின்றது பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வரல, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தது. இதற்கு முன்னால் பல அமெண்ட்மெண்ட்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அமெண்ட்மெண்ட்ல ஒரு அமெண்ட்மெண்ட் தான் ஆப்கானிஸ்தான்ல, பங்களாதேஷ்ல, பாகிஸ்தான்ல இருக்கிற மத சிறுபான்மை, அதாவது இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், இவர்கள் எல்லாம் அந்த கிறிஸ்தவர்கள், சமணர்கள், இவர்கள் எல்லோருமே ஆப்கானிஸ்தான்ல, பாகிஸ்தான்ல இருக்கும்போது அவர்களுடைய வழிபாடு பிரச்சனை இருக்கிறது. ஒருவர் இந்துக்களாக கிறிஸ்தவர்களாக அங்கே இருக்கிறது பிரச்சனையா இருக்கு. அங்க இந்துக்கள் கோவில் இடிக்கப்படுகிறது, பௌத்தர்களுடைய, சமணர்களுடைய, கிறிஸ்தவருடைய தேவாலயங்கள் இடிக்கப்படுகிறது. அவர்கள் அங்கு நிம்மதியாக வழிபாடை செய்ய முடியாத ஒரு சூழல் வரும் பொழுது எங்க பாகிஸ்தான் இவர் ஏங்க ஆதரவு பண்றாரு? பாகிஸ்தானுடைய ஏஜென்டாக இவர் செயல்படுகிறார் தவிர பாரதத்தின் நான் செயல்படுகிறேன். பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், நான் பாரத தாயின் பிள்ளையாக பேசுகிறேன். அதாவது இவர்கள் பேச முடியுதா பாருங்க, எவ்வளவு தடைகள் பாருங்க. ஒரு பொறுமை இல்லாத இது மாதிரியான நபர்களை கூப்பிடுறீங்களே நீங்க. சரி, நான் சப்ஜெக்டுக்கு வரேன். அதாவது பாகிஸ்தான்ல உள்ள, பங்களாதேஷில் உள்ள இந்துக்களும் சீக்கியர்களும் கிறிஸ்தவர்களும் பாதிக்கப்படும் பொழுது, அங்கிருந்து விரட்டி அடிக்கப்படும் பொழுது, தங்களுடைய வழிபாட்டை அவர்கள் முறையாக செய்யப்படாத பொழுது, அவங்க வேற வழி இல்லாம இந்த பாரதத்தை தன்னுடைய தாய் நாட்டிற்கு அகதிகளாக வருகிறார்கள்.
நேற்று இன்றைக்கு கிடையாது. 2014க்கு முன்னால் 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் அகதிகளாகவே இந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது 55 ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சியில அவர்களுக்கு தீர்வே சொல்ல முடியாத நிலையில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 2014 டிசம்பர் வரை உள்ள யாரெல்லாம் அகதிகள் இருக்கிறார்களோ அவர்கள் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப இவங்க சொல்ற வாதத்துக்கு வருவோம். இந்த மாதிரி எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்களே, இதுல ஏன் இஸ்லாமியர்களை கொண்டு வரலன்னா, அங்க வாதமே என்ன, இஸ்லாமிய நாட்டில் உள்ள சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்பட்டு அங்கிருந்து அவருடைய வழிபாட்டை செய்ய முடியாதனால அகதிகளாக இங்க வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு குடியுரிமை தரக்கூடிய சட்டம். இப்ப இன்னொரு வாதம், அப்ப இஸ்லாமியர்களாக பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ்ல இருந்து வராங்களே, அவங்களுக்கு இந்த நாட்டில் குடியுரிமை சட்டம் இல்லையா? கண்டிப்பாக இருக்கிறது. இந்தியன் பாஸ்போர்ட் ஆக்ட் இருக்கிறது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் பாகிஸ்தானில் இருந்து வந்த 600 பேருக்கு இந்த 10 வருஷத்துல இந்தியாவின் குடியுரிமை கிடைத்திருக்கிறது. அப்போ பாகிஸ்தானில் இருந்து வர இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை இல்லைன்னு கிடையாது. அவர்கள் அந்த நாடு வேண்டாம், அது ஒரு பயங்கரவாதத்தின் திறவுகோலாக இருக்கிறது, அங்கு இருக்கக்கூடிய தீவிரவாதத்தை அவர்கள் போதிக்கிறார்கள், நாங்கள் இஸ்லாமியர்களாக பாரத தேசத்தின் குடிமக்களாக வாழ ஆசைப்படுகிறோம்னு முறையா பாஸ்போர்ட்டோட இங்க வந்து அவர்கள் முறையாக அதை பதிவு செய்து 10 ஆண்டு காலம் இங்கு நேர்மையாக வசித்தால் அவர்களுக்கு குடியுரிமையை பாரதம் தந்திருக்கிறது. இஸ்லாமியர்களை புரிஞ்சுக்கணும். எல்லா சட்டங்களிலும் அமெண்ட்மெண்ட் எதுக்கு கொண்டு வராங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்துல அவர்களுக்கான வாய்ப்பு அளிக்கணும். அப்ப அகதிகளுக்கான வாய்ப்பை தவிர இதுல இஸ்லாமியர்கள் புறக்கணிக்கப்படலை என்பதை முதலில் புரிந்து கொள்ளணும். ஒண்ணு. ரெண்டாவது, எடுத்ததற்கெல்லாம் RSS பாஜக அப்படின்னு இது போன்ற தலைவர்கள் தவறாக இஸ்லாமிய மக்களுக்கு போதிக்கிறாங்க. நான் முடிச்சுக்கிறேங்க. RSS பற்றி பேசணும்னா அது சம்பந்தமான பயிற்சி பெற்ற என்னை போன்றவர்கள்ட்ட முதல்ல கேளுங்க. நான் RSSல பிராத்மிக் முடிச்சிருக்கேன், RSSல 1ஆம் ஆண்டு பயிற்சி முடிச்சிருக்கிறேன். முதல்ல RSSனா என்னன்னே தெரியாம பொத்தாம் பொதுவாக பேசுகிறார்கள். அறிவில்லாதவர்கள் பேச்சையே நாங்கள் மடமையாக கருதி புறக்கணிச்சிருவோம். அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பேசணும்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளோடு கலந்து பேசி அவருடைய எண்ணங்கள் என்ன, இந்த தேசத்தினுடைய நோக்கம் என்ன, தேசத்தை உலகின் குருவாக மாற்றுவதற்கு அவர்கள் எவ்வாறு பாதுகாக்கிறார்கள், தங்களை அர்ப்பணிக்கிறார்கள் என்பதை பற்றி அந்த மக்கள்கிட்ட பேசணும். சம்பந்தப்பட்டவர்கிட்ட பேசாம காங்கிரஸ் திமுக கயவர்கள் சொல்லுவதை கண்மூடித்தனமாக கேட்டு இஸ்லாமிய மக்களை வழிகெடுக்க இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியவாத பயங்கரவாத பிரிவினைவாத சக்திகள் ஊக்குவிப்பார்களே, ஆனால் அதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல இந்த பாரதத்தில் ஒரு இஸ்லாமியர்களுக்கு கூட எந்த ஆபத்தும் கிடையாது. இவர்கள் பாரதத்தின் மண்ணின் மக்கள், பயப்பட தேவையில்லை. பிரிவினைவாத சக்திகளுடைய இது போன்ற வதந்திகளை அச்சப்பட வேண்டாம். இஸ்லாமியர்களோடு நாங்கள் இருக்கிறோம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார். அத்தனை பேரும் பாதுகாப்போடு வளத்தின் பங்கில் அவர்களும் நிச்சயமாக செயல்படுவார்கள். திருக்குரான் சொல்லுகிறது, தூத்தியல் முல்கம் என்னங்க ஒரு 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 இல்லையா? திருக்குரான் சொல்லுகிறது, துஅத்தியல் முல்க மிம்மன் தஷா வ தன்சிவுல் முல்க மிம்மன் தஷா. இறைவன் நாடியவருக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்குகிறான், இறைவன் நாடியவரிடத்திலிருந்து ஆட்சி அதிகாரத்தை பறிக்கிறான். இது திருக்குரான் சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரிடத்தில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறதோ அவருக்கு நீங்கள் கட்டுப்பட்டு அந்த ஆட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று. ஒரு உண்மையான இஸ்லாமியர் இந்த தேசத்தின் வளர்ச்சிக்காக பங்களிக்கக்கூடிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை, அவரின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பது இஸ்லாமிய ஒரு அரசியல் பேசு. அவருடைய நிறைவு கருத்து அவருடைய உரிமை, நீங்க அதுல குறுக்கிட கூடாது. முடிக்கவே நீங்க விடுறது இல்லையா? அதான பாக்க. சரி, இஸ்லாமிய மக்களை பொறுத்த வரைக்கும்
இன்னைக்கு தெளிவாக சிந்தித்து மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எல்லோருக்குமானவர், சப்கா சாத் சப்கா விகாஸ், அதுதான் இந்த ஆட்சியினுடைய கொள்கை. எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடியவர். இரண்டாவது, இந்த விவாதம் எதன் அடிப்படையில் நடக்கிறது? சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மென்ட் ஆக்ட். இதனால, இந்த சட்டத்தினால இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள் எல்லாருக்கும் குடியுரிமை வழங்கப்படும். இங்க இருக்கிற இந்திய இஸ்லாமியர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அதே போன்று மதத்தின் பெயரால் தீவிரவாதத்தை முன்னிறுத்தக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாத சக்திகளை வரக்கூடிய 2024 தேர்தல் வெற்றிக்கு பிறகு அடியோடு சாய்த்து வெட்டி வீழ்த்துவோம் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறேன்.